வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் கோயம்பேடு பரங்கிமலை இடையேயான மெட்ரோ ரயில் பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடைவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஈக்காட்டுத்தாங்கல் பரங்கிமலை இடையேயான உயர்த்தப்பட்ட பாதைக்கான பணிகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னையில் மழை பெய்து வருகிறது. இதனால் மழை பெய்யும் நேரத்தில் எல்லாம் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதும் பின்னர் பணிகள் தொடருவதும் என மெதுவாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இன்னும் சில தினங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் மெட்ரோ ரயில் பணிகளை, கோயம்பேடு பணிமனை பணிகள், மின் இணைப்பு பணிகள் என பல பணிகளை இந்த ஆண்டிற்குள் முடிப்பது கேள்விக்குறியாகி உள்ளது. சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் விரைவாக பொதுமக்கள் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் என்னும் நோக்கில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 14,600 கோடி ரூபாய் செலவில் கோயம்பேடு, பரங்கிமலை, வண்ணாரப்பேட்டை, மீனம்பாக்கம் என்று 2 வழித்தடங்களாக பணிகள் நடந்து வருகின்றன. இவற்றில் கோயம்பேடு, பரங்கிமலை இடையேயான வழித்தட பணிகளை இந்த ஆண்டிற்குள் முடிக்க ஏற்கனவே இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.